பொதுவாக பெண்களுக்கு வந்து புகுந்த வீடு பிறந்த வீடுன்றது 2 வீடு இருக்கும் இல்லையா. எனக்கு வந்து நெய்வேலி வந்து பிறந்த வீடு, சென்னை புகுந்த வீடு. எப்போ ட்வின்ஸ்ன்னு தெரிஞ்சதோ நான் வந்து ப்ரெக்னன்சி டைம் ஃபுல்லாகவே வந்து ஒரே இடத்துல இருக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். டாக்டர் அதே தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் சென்னையில் மட்டும்தான் இருந்தேன், நெய்வேலிக்கு ட்ராவலே பண்ணல. டெலிவரி ஆகி ஒரு 15 டேஸ் கழிச்சு நானும் பேபிஸும் வந்து நெய்வேலிக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஒரு 4 to 5 months கழிச்சு தான் இப்போ நான் வந்து சென்னைக்கு வந்திருக்கேன். இப்போ எதுக்கு நான் சென்னைக்கு வந்திருக்கேன்ற ஒரு பெரிய கொஷனுக்கான ஆன்சர் வந்து தம்ப்நெயில்ல ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வீடியோக்கே வந்திருப்பீங்க. எஸ், நாங்கள் வந்து புது கார் வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். என்ன கார் டெலிவரி எடுக்க போகிறோம், ஏன் இந்த காரை சூஸ் பண்ணோம், அண்ட் எதுக்கு நம்ம இப்போ டெலிவரி எடுக்கிறோன்றது எல்லா கேள்விக்கான ஆன்சர் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு சண்டே அன்றைக்கி டெலிவரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, பிகாஸ் சாட்டர்டே சண்டே வந்து எங்களுக்கும் நெய்வேலி டு சென்னை போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான். சாட்டர்டே நைட் எப்பயும் போல் என் 2 பசங்களும் வச்சு செஞ்சுட்டாங்க, தூங்கவே விடலை. ஸோ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு காலையில் ஒரு 5:30 கிட்ட தான் நானும் என் ஹஸ்பண்டும் தூங்க போனோம். ஸோ 11 o'clock டெலிவரி அங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்களால் வந்து 11 o'clock அங்கே போக முடியல, பிகாஸ் நாங்கள் காலையில் எந்திரிச்சதே வந்து ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எப்பயும் போல் எந்திரிச்ச உடனே வந்து பம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பம்பிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்பயுமே பம்ப்ட் மில்க் வந்து ஃப்ரீசருக்கு வைக்க மாட்டேன், பிகாஸ் எங்களுக்கு 2 குழந்தைங்கன்றதுனால அப்பப்போ வந்து மில்க் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை, நான் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டேன். கார் டெலிவரி அன்றைக்கி இந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ட்ரெஸ்ஸுமே வந்து நாங்கள் திருப்பூர் காட்டன் மேலால் என் பசங்களுக்கு வாங்கியிருந்தோம். சரி கொஞ்சமாக மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட்க்கு கரெக்ட் மேட்சிங் அமைஞ்சிருச்சு. பட் எனக்கு வந்து அந்த ஷேட் ஆஃப் க்ரீனில் தான் இருந்தது. ஸோ அதை நான் ப்ரிஃபர் பண்ணி போட்டுக்கிட்டேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் இன்ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என் தங்கச்சி கூட இருந்ததுனால அவள் ஃபுல்லாக என் பசங்களை ரெடி பண்ணுறதை பார்த்துக்கிட்டா. 2000 years later. ஸோ இந்த மீன் டைம் நான் வந்து குளிச்சு ரெடி ஆகலாம் அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னுடைய வேலை எல்லாத்தையும். இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மில் வந்து நான் ஸ்கின் கேர், மேக்கப், பியூட்டி, ஹேர் கேர் இது சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் கிட்டேருந்து எனக்கு பிஆர் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் என்ன பண்ணலான்றது எனக்கு ஐடியாவே இல்லை. உங்களுக்கு தான் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பிகாஸ் நிறைய பேர் நான் வந்து அதை ரீசேல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். எனக்கு அதை வந்து செல் பண்ணுங்கிறது இல்லை, பட் கிவ் அவே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த கிவ் அவேக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது உங்களுக்கு நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பிஆரில் வர எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நான் என் ஸ்கின்னில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும் போது நிறைய ஆக்னேஸ் வந்து என் ஸ்கின்னில் வந்துடுது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய ஸ்கின்னை கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறதுனால என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் ஆக்னேஸ் நிறையா இருந்ததுன்னா நான் வந்து சில ப்ராடக்ட்ஸை வந்து ஆட் பண்ணுவேன், சில ப்ராடக்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிப்பேன். இப்போ தான் எனக்கு டெலிவரி ஆகி 2 குழந்தைங்க பிறந்த மாதிரி இருக்குது. பட் அவங்க வந்து அந்த நியூபார்ன் ஸ்டேஜெல்லாம் தாண்டி இப்போ ஒரு 5th month ஸ்டேஜில் வந்துட்டாங்க. இப்போலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக அவங்க ஃபேஸில் மெச்சூரிட்டி வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு வந்து அந்த நியூபார்ன் ஸ்டேஜை மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம வந்து கார் ஷோரூமுக்கு போயிட்டோம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மேக்கப் கான்டென்ட், பியூட்டி கான்டென்ட், லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ், மினி விலாக்ஸ் இதெல்லாம் தான் நான் யூடியூப்பில் பார்த்துட்ருப்பேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்லுமே இது தான் மோஸ்ட்லி எனக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கார் வீடியோ, பைக் வீடியோ இது மட்டும்தான் அவர் வந்து எந்நேரமும் பார்த்துட்ருப்பாரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ்ஸ் மேலெலாம் நிறைய ஒரு ஈடுபாடு இருக்குது. ஸோ அவர் ரொம்ப நல்லா ரிசர்ச் பண்ணி தான் இந்த காரை புக் பண்ணார். என் ஹஸ்பண்டுக்கு நான் நிறையவே கிஃப்ட் பண்ணியிருக்கேன் இந்த 4 yearsல. பட் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக் அண்ட் காருன்னு தான் அவர் சொல்வார். ஸோ அதனால் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பைக் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போது அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காரும். அவர் ஹாப்பினா நானும் ஹாப்பி.
இது குரோம்பேட்டில் இருக்கிற நெக்ஸா ஷோரூமில் தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அங்கே ஷோரூமில் வந்து எங்களுக்கு இன்விடேஷன், அவங்களுடைய கோஆர்டினேஷன் எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ரொம்ப அழகாக எங்களை வெல்கம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் குழந்தைங்கள வேறு தூக்கிட்டு போயிருந்தோம். ரொம்ப பார்த்து எங்களுக்கு 2-3 ஃபேன்லாம் வச்சு, ஏசி ஓடலனாலும் ஃபேன்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. காஃபி, டீ, ட்ரிங்க்ஸ் எது வேணாலும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். பயங்கரமாக வந்து அந்த விருந்தோம்பல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நல்லாவே இருக்குது. உங்களுக்கும் இவங்க கிட்ட ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குரோம்பேட் ஷோரூமை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தே ஆர் வெரி 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 குட் இன் தேர் சர்வீஸ். ஒரு வழியாக கார் டெலிவரி எடுத்தாச்சு. We got Grand Vitara Strong Hybrid 1.5 liter CVT in celestial blue color. இப்போ என்ன கார் வாங்கணும்னு தெரிஞ்சக்கப்புறமா எதுக்கு இந்த காரு அண்ட் ஏன் இன்றைக்கி நாங்கள் டெலிவரி பண்ணோம் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து ஆக்சுவலி இயர் எண்டில் வந்து நிறையா சேல் போகிறதுனால வந்து நாங்கள் இயர் எண்டில் வந்து டெலிவரி வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். டிசம்பரில் வாங்குற மாதிரி தான் பிளான் இருந்தது. பட் நவம்பர்லேயே நாங்கள் வாங்கியாச்சு. அண்ட் ஏன் இந்த வண்டின்ற கேள்விக்கான பதில் வந்து என்கிட்ட இல்லை, என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த பதிலை வந்து அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் கார் டூர் காமிக்கும் போது அந்த பதிலையும் சேர்த்து அதில் சொல்லிடுறேன். So please stay tuned for a car tour video in our channel. கார் டெலிவரிலாம் எடுத்துகிட்டு நல்லா பூஜை போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் அன்றைக்கி வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து 4th month கம்ப்ளீட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் ப்ரௌனி ஹெவன்லேருந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிகாஸ் நான் வந்து நெய்வேலியிலே இருக்கிறதுனால இவ்வளோ பேர் கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. சிச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது. இப்போ எங்கள் எல்லாருமே இருக்கிறதுனால நான் வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வித் 4 நம்பர் கேண்டில் டாப்பப்பும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேக்கெல்லாம் வெட்டிட்டு நாங்களுமே நல்லா சந்தோஷமாக இருந்தோம். இது வரைக்கும் இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்க்கு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.